நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் நன்றிய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்க அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி செயலாளராக இருந்தீர்கள். திடீரென நீங்கள் இடைநீக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தது. இப்போ உங்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மற்ற கேள்வியோட போறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இந்த பொறுப்புல கூப்பிடலாமா இல்ல தெரியல, இல்ல வெறும் சங்கத்தமிழன் சொல்லலாம்? நீங்க எப்படி கூப்பிடணும் விரும்புறீங்க? இல்ல வழக்கமா எல்லா பேட்டிலையும் உங்களை இளைஞரணி செயலாளர் அப்படின்னு அடையாளப்படுத்திட்டேன் நான். அப்ப எங்க தலைவர் இப்ப அதுல இடைநீக்கம் செய்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கூப்பிடக்கூடாது. இடைநீக்கம் செய்திருக்கிறார் என்றால் இனி அவர் சேர்க்கலாம், சேர்க்காமலும் போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரிங்களா? இப்ப அதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை. உங்களை எப்படி கூப்பிட விரும்புகிறீர்களோ அப்படியே கூப்பிடுங்க. உங்கள் விருப்பத்திற்கு நாங்கள் விடுகிறோம். இல்ல ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க. ஸ்டேட்டஸ் இப்ப கட்சியில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 3 மாதம். உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கிறதோ உங்க இஷ்டத்துக்கே நீங்க கூப்பிடலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ரொம்ப அனல் தெறிக்க பேசக்கூடிய நபர்கள்ல நீங்க ஒருவர். சமூக வலைதளங்கள்லாம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல சில பேர் பேசிட்டு இருப்பாங்க, கட்சி சார்ந்த விவாதங்கள்ல பண்ணெடுப்பாங்க. சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல எடுக்கக்கூடிய ஒரு நபர். பின்விளைவுகளை பத்தி கவலையே படாம என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசிடுவீங்க. கட்சிக்காக இப்படி பேசக்கூடிய ஒரு நபரை திடீரென இடைநீக்கம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு உங்க தலைவர் கொடுத்தது பலருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடந்தது? அதாவது தலைவர் தெளிவா போட்டார். 7ஆம் தேதி போட்டிருக்காரா? நைட்டு 1:30 மணிக்கு போடுறாரு. எனக்கு 1:46க்கு எனக்கு அனுப்பியிருக்காரு வாட்ஸ்அப்பில். அதுதான் நடந்தது. ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்றது எனக்கும் தெரியாது. ஆனால் எங்கள் தலைவர் என்னை இடைநீக்கம் செய்கின்ற அளவிற்கு அவர் மனது எவ்வளோ பாடுபட்டு இருக்கும் அப்படின்னு நான் அவரை பார்க்குறேன். என்னை பற்றி பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் எங்கள் கட்சியில் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டது முதல் ஆள் யாருன்னா தடா பெரியசாமி அவர்கள். 2வது யார் அப்படின்னா இன்றைய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அமைச்சர் மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். 4வதாக சங்கத்தமிழன். இதுதான் அவர் அபிஷியலாக நடவடிக்கை எடுத்தது. அவங்களை எடுக்கின்ற அந்த காலகட்டத்தில் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் என்னை எடுத்த அந்த பதிவை இப்பொழுதே தாங்கள் திறந்து பாருங்கள். தலைவருடைய ஃபேஸ்புக் இருக்கு, திறந்து பாருங்க நண்பர் அவர்களே. அதான் உங்கள்கிட்ட சொல்றேன், ட்ரெண்டிங்கா இருக்கேன். உங்களுக்கு பாசிட்டிவா தான் வந்திருக்கு, நானும் பார்த்தேன். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடவடிக்கை தவறு அப்படின்ற மாதிரி தான் வருது. அப்படியே இல்லை, நீ அந்த இதுக்கே போக வேணாம். எங்க தலைவரை நாங்கள் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் கட்சியை விட்டு எங்களை அடித்து விரட்டினாலும் சரி, எங்களுக்கு தலைவர் ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தான், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு. சரிங்களா? அதை விடுங்க, அந்த மேட்டருக்கு போக வேணாம். அப்போ அங்கே தலைவர் போட்ட அந்த பதிவில் என்ன எழுதுறாங்கன்னா, தலைவர் நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு, அதே நேரம் சங்கத்தமிழ் நீ வெளியில் போகாதீங்க, கட்சி நம்ம கட்சி அப்படின்றத ஏறக்குறைய 95 விழுக்காடு. நான் கூட 85 விழுக்காடு நான் பேசியிருந்தேன் ஒரு பேட்டியில். ஒரு தம்பி உடனே ஃபோன் பண்ணி, அண்ணே அந்த கணக்கோட சொல்கிறாங்க, மொத்தம் 800 கமெண்ட்ஸ் இருக்குண்ணே, 800 கமெண்ட்ஸ், இத்தனை கமெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அந்த கமெண்ட்ஸுக்குள்ளே வர லைக்கில் பல ஆயிரம் பேர் உங்களுக்கு தான் சாதகமாக போட்டிருக்காங்க, அது தலைவர் போட்ட அந்த பதிவிலேயே. அப்போ தலைவர் இப்பயே தலைவர் ஒரு நல்ல முடிவுக்கு வருவார். அப்போ அவ்வளவுக்கு தொண்டர்கள் இது பண்ணும் பொழுது நான் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தேன். எனக்கு கோவம் வந்துச்சு திடீர்னு பார்க்கும்போது. ஏன் பார்த்தேன்னா, அது நடந்தது 6ஆம் தேதி நைட்டு போடுறாரு, 7ஆம் தேதி காலையில் நமக்கு தெரியுது. அப்போ 4ஆம் தேதி இரவு நானும் தலைவர் ஒன்றா சாப்பிட்றோம். அப்படியா? அவர் தலைவருடைய அம்மா வீட்டில் நான் போய் இப்போ சந்திக்கும் போது இரவு 10 மணி ஆயிடுச்சு. தம்பி சாப்பிடு தம்பின்றாரு. அது ரைஸை நான் இது வரைக்கும் சாப்பிட்டு 20 வருஷம் ஆச்சுன்னு. இல்லை நீ சாப்பிடுப்பா அப்படின்னு அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி எனக்கு உணவு வழங்கினார்கள். அப்போ உணவு வழங்கி சாப்பிட்ட பிறகு அப்போ கூட சொல்லியிருப்பார்ல, என் மேலே கோவம் இருந்தா, நான் யதார்த்தமாக பேசுகிறேன் பிரதர், அப்போ கூட ஒன்று சொல்ல. அதுக்கு பிறகு நான் சில விஷயங்கள்ல அவரை தனியாக பேசுகிறேன். அதற்கு பிறகு தான் என் மேலே நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த இடையில நடந்த அந்த ஒரு நாள் என்ன நடந்தது, யார் எதை பற்றி தலைவரிடம் புகார் செய்தார்கள், அது தெரியவில்லை. அந்த மன உளைச்சல் நான் இருக்கும் பொழுது தலைவர் நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுவோம், நேரடியாக சந்திப்போம் சிந்திக்கும் பொழுது நான் ஃபேஸ்புக்கை பார்க்குறேன். தலைவருடைய இதில் அதை பல ஆயிரம் தொண்டர்கள் எனக்கு தலைவருக்கு எந்த முரணும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க போடுறாங்க. ஒரு குறுக்கீடு மட்டும், இது நீங்க இந்த ஒரு நாள்னு சொல்றீங்கல்ல, இது ஒரு நாள்ல நடந்ததை உங்க தலைவர் சொல்ற. பல முறை கடிந்தும் கண்டித்தும் இருக்கிறோம்,
கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில இருந்தும் பொழுது நிறைய முறை அந்த கூட்டணிக்கு இடையூறு ஏற்படும் வகையில நிறைய பேசி இருக்கிறார். பல நாளா பார்த்ததுக்கு தான் இப்ப நடவடிக்கைன்னு. சூப்பர், நல்ல கேள்வி அன்பு தம்பி, நல்ல கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகம் தோத்து போய்விட்டார்கள், இப்ப அவங்க ஆட்சியில் இல்லை. அப்ப சங்கத்தமிழ் சொன்னதான் நடந்திருக்குது. அப்ப சங்கத்தமிழ் தானே ஏத்து பேசினேன், உங்க கருத்துக்களை மீறியும் பேசினேன். அப்ப என் கருத்து உண்மையா இருக்குதா, நியாயம் இருக்குதா? நான் என்ன சொன்னேன்? தலித்து ஓட்டுக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்காதுன்னு சொன்னேன். சொன்னா சொல்லையா? ஏன் சொன்னேன்? வேங்கவேல் பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு, என்ன செய்தார்கள்? பல ஆணவ படுகொலை நடந்து என்ன செய்தார்கள்? மேல்பாதிக்குள் கோர்ட் ஆர்டர் கொடுக்குது, கொடுத்த ஆர்டர் கூட அமுல்படுத்தல. தலித் இளைஞர்களை, பறையர் இளைஞர்களை கோயிலுக்குள்ள கூட்டி போகல. ஒருத்தர் நல்லா புல்லட் ஓட்டின கையை வெட்டினாங்க, அதுக்கு என்ன நடந்துச்சு? ஒருத்தர் நல்லா படிச்சான்ற வாயை வெட்டினாங்க, என்ன நடந்துச்சு? இது மாதிரி பல கொடுமைகள் தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டது. வேங்கவே நடந்தது என்னங்க? ஒரு இடத்துல தண்ணி தொட்டிக்குள்ள மலம் கிடக்குது அப்படின்னு புகார் பண்றாப்புல முரளிராஜா உட்பட 3 பேர் புகார் செய்த அவர்களே குற்றவாளி என்று சுமத்துகிறார் என்றால் உலகத்தில் எங்காவது நடக்குதா? இதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அமைதியா இருக்கணுமா? அதனால கொந்தளித்து பேசினேன். இதுவரைக்கும் தீர்வு கிடைக்கவில்லை. இந்த ஆட்சி ஓராண்டுகள் ஆகிவிட்டது, ஒரு மாதம் ஆகிவிட்டது. இல்ல நிறுத்துங்க நீங்க போற. அது மாதிரி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசினேன். எங்கள் தலைவர் என்னை கண்டித்தார். வருத்தம் இல்ல, அதெல்லாம் தப்புலாம் சொல்ல முடியாது, உண்மைதான். எங்க தலைவர் சொல்ற 100க்கு 100 உண்மை. சரி, முடிஞ்சு போச்சு. ஏன் அப்ப என்ன நடவடிக்கை எடுக்கல? ஏன் இப்ப நடவடிக்கை எடுக்கிறாரு? அப்ப அதுக்கு பயிர் சொல்லுங்க. இப்ப நீங்க கேள்வி டெக்னிக்கலா கேட்டீங்களா? தொடர்ந்து கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து நிறுத்தாம பேசிக்கிட்டே. அப்ப திமுக திருந்திருச்சா? திமுக பொது மதிப்பு கேக்குதா? திமுகவுடைய தலைவரே தோத்து போயிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஏன் தோற்று விட்டார்? எவனா சொன்னானா? நான் சொன்னா சொல்லலையா? கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னாடியே முதல்வருக்கு சிக்கலா இருக்கு. எப்படி சொல்றேன்? எனக்கு முதல்வருக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கு திமுகவுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் வெற்றியை தீர்மானிக்கிறவர்கள் தலித்து மக்கள், ஓட்டு போடுகின்ற சமூகம் தலித்து மக்கள். அவங்க ஓட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும். சும்மா ஒரு 4000 ரூபா, 5000 ரூபா, 10,000 ரூபா கொடுத்தா ஓட்ட போட்டுருவானா? இல்லை, அப்படியே இருக்கிறாங்க. எல்லாம் படிச்ச இளைஞர்களாக இருக்கிறாங்க. அப்ப அதான் அந்த காலகட்டத்தில் நான் ஒரு இளைஞருடைய மாநில செயலாளருங்க. அதான் சொன்னேன், எங்க தலைவர் என் மேல கோவப்பட்டாரு. எந்த கருத்தா இருந்தாலும் தலைமையினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு, ஒப்புதலுக்கு உட்பட்டு இருக்கணும்ல. தொடர்ந்து அதே மாதிரி தலைமையினுடைய அந்த அறிவுறுத்தலுக்கு மீறி செயல்பட்டா நடவடிக்கை எடுக்க. அதுதான் பிரதர். அப்ப தலைவர் நடவடிக்கை எடுக்கின்ற அளவிற்கு அந்த ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்றது நான் பொது வெளியில வைக்கல. தலைவருக்கே நான் லெட்டர் கொடுத்துட்டேன். 4 பக்கம் கடிதம் நான் தலைவருக்கு வழங்கியிருக்கிறேன். 1, 2, 3, 4. இந்த லெட்டரை பார்த்துட்டு தலைவர் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார். தலைவர், நீதியின் தலைவர் தான் எங்க தலைவர், நீதி மகான் தான் எங்க தலைவர். நான் திருப்பி சொல்றேன், நியாயங்கள் பல இருக்கலாம். எனக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், தலைவருக்கு கூட ஒரு நியாயம் இருக்கலாம், இல்லை என்னை புகார் செய்த சில அறிஞர் பெருமக்களுக்கு சில நியாயங்கள் இருக்கலாம், இல்லை சில மேதைகளுக்கு சில நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் நீதி ஒன்று தானே, நீதி மாறாதில்லை. நான் பேசுனது குற்றம் என்றால், இது நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், இது எங்கள் தலைவர்கிட்ட நான் வைக்கல. நான் பேசுவது குற்றம் என்றால் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாமல் ஏன் டிவிகேக்கு போனோம்? ஏன் இப்போ டிவிக்கு ஆதரவு கொடுக்குறோம்? ஏன் டிவிக்கில் இன்னைக்கு நம்ம அமைச்சராக இருக்கிறோம்? அப்போ இருந்த நியாயங்கள் வேற, இப்போ இருக்கிற நியாயங்கள் வேற. ஆனால் நீதி ஒன்று தானே. நீதி என்ன? எங்கள் தலைவர் ஜனநாயகத்தின் பாதுகாவலர். நிறுத்துங்க. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த ஒற்றை புள்ளியில் நாங்கள் டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். நாங்கள் ஒருவேளை டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருந்தால் அப்போ யார் இங்கே ஆட்சி வரும்? எந்த ஆட்சி வரும்? ஆளுநர் ஆட்சி வரும். ஆளுநர் ஆட்சி வந்தால் யாருடைய ஆட்சி வரும்? அமித்ஷாவுடைய ஆட்சி வரும். அமித்ஷாவுடைய ஆட்சி வந்தால் பொதுமக்களுக்கு விரோத ஆட்சியாக இருக்கும். ஆகையால் நாங்கள் ஆதரவு தருகிறோம். திமுகவில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட நாங்கள் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கிறோம். ஏன் நாங்கள் அமைச்சரவையில் நாங்கள் ஜாயின் பண்றோம்? ஏன் எங்கள் வன்னியரசு அங்கே அமைச்சராக இருக்கிறார்? ஏன் வெளியிருந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கலாமே? அவர்களுக்கு எங்கள் மேல் நம்பிக்கை வராது. ஏன்னா அவங்களுக்கு கொடுப்பதற்கு பல பேர் தயாராக இருக்கிறார்கள். பிஜேபி தயாராக இருக்கிறது, பாமக தயாராக இருக்கிறது, அதிமுக தயாராக இருக்கிறது. அப்ப நம்ம அவங்கள பாதுகாக்கணும், அவங்களுக்கு நமக்கு மேல ஒரு நம்பிக்கை வரணும். அதனால நாங்க ஆதரவு கொடுக்குறோம். அப்ப நீதி வெற்றி பெற்றிருக்குல்ல. அது மாதிரி நானும் அன்னைக்கு பேசுறேன், இன்னைக்கு பேசல, என்னைக்கும் பேசுறேன். சங்கத்தமிழ ஒண்ணுதான். தலைவருடைய மொழியாத்த நான் பேசுறேன். தலைவர் சொல்லி கொடுத்து நான் பேசல. பொறுங்க. தலைவருடைய
பல்கலைக்கழகம். உங்களுக்கு தலைவர் தனியாளர் தெரியும், பார்த்தா திருமாவளவன். எனக்கு அப்படி தெரியாது. திருமாவளவன் என்ற பல்கலைக்கழகத்தில் நான் படித்தவன். அவரை ஒரு அமைப்பாக பார்க்கிறேன். அமைப்பின் முழு வடிவம்தான் திருமாவளவன். அமைப்பால் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும். அந்த அதிகார வலிமையே ஆதிக்கத்தை தகர்க்கும்னு படித்தவன் நான். தத்துவத்தின் தனிநபர் தலைமையே முழு தலைமையின் வடிவம். அப்ப நம்ம அப்படித்தானே பார்க்கிறோம். அதான் நமக்கு நீதியை சொன்னோம். அந்த நீதி சில பேருக்கு அவங்க பக்கத்து நியாயமா இருந்திருக்கலாம், என் பக்கத்து நியாயமா இருக்கலாம். ஆனா நீதி ஒண்ணுதானே. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீங்கள் அபிஷியலாக இடைநீக்கம் செய்யப்பட்டார். இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜன் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டார். கட்சியில் சிலருக்கு எம்எல்ஏ பொறுப்பு கொடுத்திருந்தாரு. இப்போ அது சீட்டு கிடைக்கல. அதுக்கு பிறகு கட்சியிலேருந்து அவங்க வெளியில போயிட்டாங்க. இடைநீக்கம் செய்யப்பட்டவர் வெளியில போறாங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னு வெளியில போறாங்க. பட் இந்த நிலைமைக்கு 2 எம்எல்ஏக்குன்னு ஒரு பின்னடைவை கட்சி சந்தித்திருந்தாலும் நீங்க இன்னும் உங்க தலைவர்கிட்ட முறையிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த வேற கட்சி மாறுற ஐடியாலாம் இல்லையா? நீயே மாற்றி விட்டுருவோம் போகிற போக தம்பி. கட்சி நம்ம ஒரு தேர்தல் கட்சிக்காக நம்ம நினைத்து வரவில்லை. மக்கள் விடுதலை நோக்கி தான் தலைவரை நோக்கி நம்ம வர்றோம். தேர்தல் வரும் போகும். சில பேர் எம்எல்ஏ ஆகணும்னு வர்றவன் எம்எல்ஏ ஆகிடுவேன். திருப்பி எம்எல்ஏ ஆக முடியவில்லை என்றால் அவன் பரப்பிட்டு போயிடுவேன். நம்ம இது வரைக்கும் எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தலைவர் ஏறக்குறைய எனக்கு வாரி வாங்கி கொடுக்குற சூழ்நிலை இருக்கும்போது அதுவும் கவுந்து போச்சு. அப்படி ஒரு முயற்சி அடுத்த சொல்றேன் உனக்கு அது விளக்கம் கொடுக்குறேன். அப்போ இது கொடுக்கவில்லை என்பதற்காக நம்ம ஒன்றும் வருத்தமாக இருக்க போகிறதில்ல. இல்லை இதனால நம்ம பேசக்கூடிய ஆளும் இல்லை. நம்ம பேசுறது இல்லை, நீதி இருக்கு, நீதி சார்ந்து நம்ம பேசுவோம், அவ்வளோதான். அதனால் தலைவர் மேலே எனக்கு நடவடிக்கை எடுத்திருக்கேன். அந்த நடவடிக்கையை நான் மதிக்கிறேன். அவர் நடவடிக்கையை மதித்து தான் நேற்று நான் லைவ்லையும் பேசினேன். பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்க்கலையா பிரதர்? பார்த்தேன். எவ்வளோ பேர் பார்த்தாங்க? 1 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்களே. நான் பெரிய லீடராக இல்லை, சாதாரண ஆள் தானே. அப்போ 1 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா மேல்முறையீடு செய்திருக்கிறேன். அதை பார்த்துட்டு அவர் அதற்கு தீர்வு கொடுப்பாரு. பொறுத்திருப்போம், அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்க சொல்றீங்க இந்த ஒரு நாள்ல எடுக்கப்பட்டது ஒரு நாள்ல அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற எதுவும் சூழ்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதை நம்ம பேசக்கூடாது தம்பி. நான் இப்போ அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? லெட்டருக்குள்ளே எல்லா விஷயமும் நான் எழுதியிருக்கிறேன். இதை இப்போ எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் பேசிட்டோம்னா அப்போ அதில் அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீ சொன்ன மாதிரி கட்சியை மதிக்கணும், கட்சியுடைய அமைப்பை மதிக்கணும். அது அவங்க கொடுத்துருக்காரு, லெட்டரே கொடுத்து நீ பார்த்துருக்கியா பார்க்கலையா? அப்போ நம்ம அதை மதித்து செயல்படணும்ல. அதுக்காக நான் அமைதியாக இருப்பேன். அவர் நிச்சயமாக ஒரு வாரத்துக்குள்ளே என்னை கூப்பிட்டு வச்சு பேசுவார். பேசிய பிறகு எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் அப்போ நான் உங்களை கூப்பிடுறேன், என்ன எதுவும் விலாவரியாக பேசுவோம். நீங்கள் அதை பிரச்சனை உருவாக்கிறேன். இப்போ சொல்லப்போனால் நம்ம வேறு யாருக்கும் அவ்வளோ பேட்டி கொடுக்கல, முக்கியமான சேனலுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். சரி தம்பி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நீங்கள் மேற்கொண்டு சிக்கலை உருவாக்கிறாதீங்க, வம்பை உருவாக்காதீங்க சார். வம்ப உருவாக்க நான் பாதிக்கப்பட்டு இல்லை உங்களுடைய பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, உங்களுடைய பொருங்க 1996 அஃபிஷியலாக இருக்கிறேன். 96 இன்னைக்கு என்னங்க உங்கள் வயசு அவ்வளோ இருக்காது. 30 வருஷம் ஆகுது. 30 வருஷமாக கட்சியில் இருக்கேன். 96 அமீரக விடுதலை சிறுத்தையுடைய பொறுப்பு கௌரவ ஆலோசகர். 2010 கரும்புலி முத்துக்குமார் பாஷோடைய மாநில முதன்மை செயலாளர். வரலாறு தெரியுமில்ல? தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழத் தமிழருக்கு உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலிக்கு ஒரு பேரவையை உருவாக்கி அதில் நாங்கள் மாநில முதன்மை செயலர். அவருக்கு நாங்கள் சிலை வைத்தோம், வெண்கல சிலை. என்னோட சொந்த காசில் வச்சேன். யாராவது கட்சியில் வச்சுருப்பாங்களா? இடம் வாங்கி கட்சியை ஒப்படைச்சிருக்கேன், அது என் சொந்த காசு தான். அதுக்கடுத்து என்னை கருத்தியல் பரப்பு செயலர், அதாவது கொள்கை பரப்பு செயலர் நீங்கள் சொல்லுவீங்களே, அதில் மாநில துணை செயலர் 2013 போட்டார். 2016 எனக்கு இந்த பதவியை கொடுத்தாரு. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் எங்கே எம்எல்ஏ நின்று தோற்றுக்கிட்டு போயிருக்கேனா? இல்லை எம்எல்ஏ நின்று ஜெயிச்சிருக்கேனா? உங்களை கேட்குறேன் தம்பி. தொடர்ந்து நான் மனிதர் தானே. தொடர்ந்து கொரோனாவுக்கு பிறகு நான் வெளிநாட்டுக்கு கூட போகாமல் இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். உங்கள்கிட்ட எத்தனை பேட்டி கொடுத்துருப்பேன்? எப்படி தான் டெய்லி ஒரு பேட்டி கொடுப்பேன்ல. கடந்த 3 நாள் தான் மௌன விரோதம் என்ற பெயரை நீங்கள் கேட்டு கூட நான் பேட்டியை கொடுக்க முடியாமல் மெசேஜ் அனுப்பினேன்ல. நான் யோசித்தேன் என்ன காரணம்னு. அப்போ எனக்கு காரணம் புரிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசியிருக்கலாம். நம்ம பேசுறது உண்மையாக இருக்கலாம், ஆனால் பயன்படுத்திய சொல்லாடல்கள் சிலருக்கு கோபத்தை எழுப்பியிருக்கலாம். ஆகையால் தலைவரிடம் அவர் நெருக்கடியை கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் பேசியது சொல்லாடல் வேண்டுமென்றால் தவறாக இருக்கலாமே தவிர அந்த பேசிய கருத்து 100க்கு 100 உண்மை. அதில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நான் காட்டினேன்ல, இந்த 4 பக்கம் நான் கொடுத்துருக்குறேன்ல, அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. 4 பக்கத்தையும் தலைவருக்கு தான் கொடுத்துருக்குறேன். இப்போ அவர் தலைவர் நிச்சயமாக சொல்ல முடியாது, அது சொல்லக்கூடாது. அது அரசியல் நாகரிகம் அல்ல. அதனால் நான் பொறுத்திருந்து நான் வெயிட் பண்ணுவேன் பிரதர். இதில் ஒன்றும் பெரிய எனக்கு ஏன்னா எடுத்தும் கவுத்தோம்னு ஒன்றும் இல்லை. அவர் 3 மாதம் கொடுத்துருக்குறாருல,
இப்போ 3 மாதம் கூட நம்ம அமைதியாக இருப்போம். அவர் என்ன சொல்கிறார், 3 மாதம் நீங்கள் வந்து எந்த கட்சி நிகழ்வுக்கு வரக்கூடாதுன்னு இருக்காரு. ஆனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதுக்காக கத்தாமல் இருக்க முடியாது. இப்போ என்ன அடிக்கிறீங்க, ரத்தம் வருது, அப்போ கத்தாமல் வாய மூடி இருக்க சொல்கிறீங்களா நீங்கள்? அந்த கத்துறன்னு ஒரு வடிவம் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்து கொண்டிருப்பது. என் வழியை சொல்கிறேன் உங்களுக்கு. எந்த குற்றமும் செய்யலை, எந்த தவறும் செய்யலை. இல்லைன்னா என் கட்சிக்காரங்க போய் எத்தனை பேர் வந்து தலைவர் நடவடிக்கை எடுத்த பிறகு எனக்கு இத்தனை ஃபோன் எப்படி வருது? எத்தனை பேர் எனக்கு வந்து அந்த இதில் வந்து நீங்கள் லைவ் பார்த்தீங்களா? எத்தனை பேர் பிரதர்? 1,00,000 பேருக்கு மேலே. இப்போயே 1,00,000க்கு மேலே. அப்போ நீ யோசித்து பாருங்க, அதில் ஏதாவது கமெண்ட்ஸ் எனக்கு எதிர்ப்பாக வந்திருக்கா? எங்க தலைவர் போட்ட அந்த பதிவில் 90 விழுக்காடு எனக்கு ஆதரவாக தானே இருக்குது. சமூக வலைதளத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது பிரதர். அப்படி இப்போ சொல்கிற கருத்து வந்து தவறான கருத்து. நம்ம சொல்கிற ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், உண்மையான கருத்து என்னவென்றால், நம்ம நீதியின் பக்கம் நிற்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ கட்சியில் ஒருத்தவங்களை இடைநீக்கம் செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு கமிட்டி அமைப்பாங்க, அதில் போய் விசாரணை நடத்துவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முறைகள் உங்களுக்கு அது நடந்ததா? அதான் பிரதர், நான் நைட்டு தான் சாப்பிட்டு இருந்தேன் பிரதர். சாப்பிட்டு அடுத்த நாள் நடந்துருச்சு பிரதர், அந்த ஒரு நாள் இடைவெளியில். அதெல்லாம் நான் வருத்தமாக இருக்கிறேன். அதெல்லாம் நான் பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த ஒரு விளக்கமே கேட்கலையா அவங்கள? பொறுத்திருந்து பார்ப்போம். நான் என்ன விழாவாரியாக உள்ளே போனால் அது நல்லா இருக்காது. தலைமைக்கும் தலைவருக்கும் சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். அதனால் வந்து நான் அளவுக்கு மீறி நான் எதையும் சொல்ல விரும்பலை. இப்போ கீழ்மட்டத்தில் தொண்டர்கள்லாம் இப்போ சமூக வலைதளங்கள்ல உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. மேல்மட்டத்தில் இருக்க நிர்வாகிகள் சார்ந்து யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்க? நிர்வாகிகள் எல்லாருமே எனக்கு ஆதரவு தான். ஒரு சில தவிர, ஒரு சில பேரை தவிர. எப்படி? ஒரு சில பேர் தவிர, ஏறக்குறைய ஒரு 4 ஆட்களை தவிர அனைவருமே எனக்கு ஆதரவு தானே. அப்படியா? பேசினாங்களா? அப்புறம் தொடர்ந்து பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. வந்து என்னமோ இந்த இளவு வீட்டில் இளவு விழுந்தா வந்து பார்த்துட்டு போவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி என்னை வந்து அன்பு தோழர்கள் வந்து பார்த்து தானே போகிறாங்க, ஆறுதல் சொல்லிட்டு தானே போகிறாங்க. நான் அதை பார்த்தா அப்புறம் தெரியுது, ஓஹோ ஏதோ நடந்து போச்சுடா அப்படின்னு. அப்போல்லாம் எதுவுமே நடக்கலை. ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் வந்து ஆட்டை போடணும், கட்சியை வச்சு ஏமாத்தணும், இல்லை கட்சியை வச்சு நம்ம அதிகாரத்துக்கு போகணும், இல்லை கட்சியை வச்சு எம்எல்ஏ எம்பி ஆகிறவனுக்கு வேணும்னா வருத்தமாக இருக்கலாம். நான் கட்சியின் வைத்து மக்களுக்கு விடுதலையை வாங்கித்தர வேண்டும் என்ற நோக்கில் வந்திருக்கிறேன். எழுச்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை பரப்பி இருக்கிறேன். அதனால் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனால் நிச்சயமாக தலைவருடைய கொள்கைக்காக நான் களமாடுவேன். உங்களுக்கு வாரிய தலைவர் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருந்ததா, ஒரு கோரிக்கை இருந்தது? இல்லை, அதுதான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குமே இருக்குது. எப்படின்னா, ஆதவரிச்சினால எங்கள் தலைவர் என்னை கூட்டி போகிறாரு. கூட்டி போய் நாங்கள் பேசுகிறோம். அந்த போட்டோ எடுத்து வெளியில் போடுறேன். அப்போ அந்த போட்டோவை எடுத்து வெளியே போட்டதுமே திமுக காரங்க போகிற என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா ஆதவரிச்சினா சங்கத்தமிழ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, இவங்க இதனால முன்னாடி இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு அவை கட்டுக்கதை. தலைவர் சொல்லி தான் பேசுகிறா அப்படின்ற ஒரு கட்டுக்கதை. அப்போ அதை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. தலைவர் ப்ரூவ் பண்ணணும்ல, கரெக்டாக இல்லையா? அதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதுக்காக நான் ஒன்றும் வருத்தப்படல சார். இது ஒரு பெரிய விஷயம் சார். என்ன இதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை? அப்படி எதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு தெரிய வரும். நான் ஒரு கணிப்பில் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் தவிர, நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு வாரம் வெயிட் பண்ணி நிச்சயமாக தலைவர் என்னை அழைப்பார். நான் போவேன், பேசிட்டு நான் உங்களை மார்ஷல் தான் கூப்பிடுவேன். சரிங்களா? ஒருவேளை மேல்முறையீடு எதுவும் நிராகரிக்கப்பட்டது என்றால் என்ன? அப்போ நீ வாங்க பேசுவோம். இத்தனை ஆண்டு காலம் கட்சிக்காக பேசியிருக்கீங்க. சமூக வலைதளங்கள்ல எல்லா எதிர்ப்புகளையும் கடந்து நிறைய விஷயங்களை ஓப்பனா பேசுறீங்க. கட்சிக்காக பல சண்டைகள்லாம் போட்டிருக்கீங்க. 96லேருந்து பயணிக்கிறீங்க கட்சியில், ஏறக்குறைய 30 வருஷமா. ஒருத்தர் அன்னைக்கு கமெண்ட் கூட போட்டிருந்ததை பார்த்திருந்தேன். 1996இல் திருமாவளவன் அவர்களை பார்த்தது போல் இன்றைக்கு சங்கத்தமிழன் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்படியெல்லாம் பார்க்கப்படுகிற நீங்கள் உங்களை ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. திடீர்னு காலையில் இப்படி ஒரு அறிவிப்பு வருது, தலைவர் அவருடைய ஃபேஸ்புக்கில் இருந்து வருது. அதை பார்த்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? தம்பி, நான் விட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்க ஒரு தம்பி. அதாவது நான் அதை மறக்க விரும்புகிறேன், அதை நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. ஆனால் உண்மையிலேயே சில தோழர்கள் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு 96ல் வந்து தலைவர் எப்படி இருந்தாரோ, எப்படி பேசினாரோ, அதே போல் சங்கத்தமிழன் பேசுகிறார் அப்படின்னா, உண்மையிலே வந்து இந்த இதெல்லாம் வெளியில் தெரியணும் அப்படி இருக்க தலைவர் எனக்கு நல்லது செஞ்சார மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அந்த நடவடிக்கை எடுத்தனால நமக்கே தெரியுது, நம்ம உயரம் நமக்கு இப்போ தெரியுது. நம்ம அதுக்கு முன்னாடி 10ல் 1 11 அதோட நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கி தொண்டர்கள் இவ்வளவுக்கு நமக்கு ஆதரவு தருகிறார்கள், கட்சியின் முன்னணி தோழர்கள் ஆதரவு தருகிறார்கள் அப்படின்றால் பார்க்கப்படும் பொழுது நம்ம சரியான வழியில் சரியான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் தெரிகிறது. நிச்சயமாக இது ஒரு நல்ல முடிவு வரும். நீ ஒன்றும் பெருசாக நீங்கள் எனக்கு வந்து அந்த வழியை ரொம்ப அதிகமாக சோர்வில் இருந்த நீங்கள் அந்த தொண்டர்களுடைய ஆதரவு பார்த்தோன்னே பூஸ்ட் ஆகிட்டீங்க. இல்லை, நம்ம இப்போ வேலை பார்த்து கரெக்டாக இருக்க பண்ணுறது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு துபாயுடைய வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு, அவ்வளவு பொருளாதார வலிமையை விட்டுவிட்டு இன்றைக்கி வந்து மக்களுக்கு நம்ம பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி கூட வந்து நமக்கு வந்து நெருக்கடியான சூழ்நிலை பொருளாதார ரீதியாகவும் கூட. ஏன்னா எவ்வளவு தான் உனக்கு செல்வம் இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்டோம்னா குன்றும் கரையும்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
அப்போ அதில் வேறு சேனல் நடத்துகிறேன். சேனலுக்கு மாதம் நம்ம கையிலேருந்து 1 லட்சம் போட வேண்டியிருக்குது. சேனலில் இப்போ 2 வருஷம் நடத்தினா இப்போ எவ்வளோ முதலீடு போட்டிருப்போம் நீ கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்களும் சேனலில் வேலை பார்த்தாலும் நீங்களும் சேனல் வைத்திருக்கிறாள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் யாருக்காக, எதற்காக? கட்சிக்காக, மக்களுக்காக, சமூக விடுதலைக்காக. அப்போ இது மாதிரி தொண்டர்களுடைய அந்த ஆதரவு, சப்போர்ட் நமக்கு ஒரு சக்தியை வழங்குகிறது, ஒரு மகிழ்ச்சியை வழங்குகிறது, ஒரு அடுத்த இலக்கை நோக்கி போக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அப்போ தலைவருடைய கையை நல்லா உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேட்கை உருவாகிறது. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.